அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஜெரி, தற்போது முதலமைச்சர் இந்த அவசர ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு. அங்கு வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. மேலும் அங்கே 103 பேர் சிக்கியிருக்காங்க. தற்போது வரை 20 பேர் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர்களை தமிழகம் அழைத்து வருவதற்கான ஆலோசனை ஏதாவது நடைபெற்றதா? மேலும் தமிழக அரசு சார்பில் ஹெல்ப்லைன் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கா? அதன் மூலம் எத்தனை குடும்பங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க? நிச்சயமாக நேற்றைய வரை தமிழகத்திலிருந்து 57 பேர் மட்டுமே சிக்கி தவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் சட்டப்பேரவையில அமைச்சர் ராஜ் 101 தமிழர்கள் சிக்கி தவிப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில நியூஸ் செய்திகள் கூட நம்ம காணொலிகளாக பார்த்திருப்போம். 20 தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன? அவர்களை தொடர்பு கொள்ள முடிகிறதா? அவர்கள் இருக்கிறார்கள் விவரங்களை அறிவதற்காக ஒரு சிறப்பு குழுவும், அதே போல அந்த குழு ஒட்டுமொத்தத்தையும் பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான ஒருங்கிணைப்பதற்காக இந்த குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் வினா எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேபாளம், ராஜ்வா மாவட்டம் மற்றும் கெருகை எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை தொடர்ந்து காலை 8 மணி நிலவரப்படி 288 இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக கூறப்பட்டது. கெருங் ராஜ்வா எல்லை பகுதியில் தகவல் தொடர்பு இணைப்புகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறதால காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை மாற்றமடை வாய்ப்பு இருப்பதாகவும் திடுக்கிடும் தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்மின் திட்ட பகுதியில 73 பேரும் காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்கள இந்தியர்கள் மற்றும் நேபாளத்தை சேர்ந்தவர்களும் இடம் பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்களை மீட்க நேபாள ராணுவத்தின் உதவி கோரப்பட்டிருக்கிறது. திட்ட தலைவர் மயன் கோமுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல வெளிநாட்டை சேர்ந்த சத்குரு குழுவை சேர்ந்தவர்களும் 82 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். கும்பகோணத்தை சேர்ந்த மற்றும் நேபாளத்தை சேர்ந்த ஸ்மார்ட் டிராவல் குழுல 37 பேர் ராஜ்வா மாவட்ட பகுதியில காணாமல் போயிருக்கிறார்கள். இதுல புஷ்பராணி, அனபலாகி, சித்ரா, புஷ்பலதா, கலைச்செல்வி, சிவயோகம், ராம்குமார், கீதா, இளவரசி உள்ளிட்ட தமிழர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய விவரங்கள் நேபாள ராணுவத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோல ஒட்டுமொத்தமாக குழுக்களாக பிரிந்து இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல். இது தொடர்பாக தமிழக அரசு பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறது. இதன் பணிகளை தொடக்கமாகவே முதலமைச்சரினுடைய அறிக்கையும் அமைந்திருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு தற்பொழுது ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்துல வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கான திட்டமிடலை தற்பொழுது விவாதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் தலைமையில மூத்த IAS அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். நேபாள் நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடர்ல சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்கும் நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் தீவிர அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த 103 பேர் நேபாளத்தில் சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அவர்கள் 20 பேர் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையில மீதமுள்ள தமிழர்களுடைய நிலை குறித்தும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே தூதரக அதிகாரிகள் மூலம் டெல்லியில் உள்ள தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் மீட்பு பணிகள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அதிகாரியை நியமித்து சிக்கி தவிர்க்கக்கூடிய தமிழர்களை மீட்பது குறித்து நடவடிக்கைகள் மற்றும் செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ள விபத்துல எந்தெந்த மாவட்ட வாரியாக இந்த தகவலை பிரிக்கப்படுகிறது, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை பேர் சிக்கி தவித்திருக்கிறார்கள், அதுல எத்தனை பேரை தற்பொழுது தொடர்பு கொள்ள முடிகிறது, எத்தனை பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதே போல ஒவ்வொரு குழுக்களாக சென்றிருந்தார்கள், அந்த ஒவ்வொரு குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் என்பதையும் விரிவான அந்த விவரங்களை எல்லாம் சேகரித்து வருகிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அந்தந்த மாவட்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன, அவர்களை தொடர்பு கொள்ள முடிகிறதா, அவர் தற்பொழுது எங்கு இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதனை ஒருங்கிணைத்து தமிழர்களை மீட்டு வருவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு சிறப்பு குழு
நியமிப்பதற்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சியினர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ள முடிந்ததா, இதுல எத்தனை பேர் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறார்கள், சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் நேபாள பெருவெள்ளம் குறித்து பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருந்த நிலையில தற்பொழுது முதலமைச்சர் அந்த சிறப்பு குழு நியமிப்பதற்கு தொடர்பாகவும் மற்றும் நேபாள அரசை தொடர்பு கொண்டு அங்கு தமிழர்களுக்கான நிலை குறித்து தெரிந்து கொள்ளவும் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.